எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் இந்திரஜா, வயசு 33 ஆகுது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணமாக இருக்குது, அதே நேரம் நல்ல விஷயம் சேர்ந்துக்கிறேன். ஒரு பெண் தேட்டருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் பொது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மாதிரி சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா, ஜாதியும் பார்த்தீங்கன்னா நாயுடுன்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா தனுசு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா போராடம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் பார்த்துட்டு வராங்க. இவங்க ஸ்கூல் தான் படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க சொந்தமாக ஒரு அப்பளம் வடகம் ஃபேக்ட்ரி வச்சு சின்னதாக நடத்திட்டு இருக்காங்களாம்மா. இந்த பிஸ்னஸ் இவங்க பாட்டி பண்ணிட்டு இருந்தா சொல்லியிருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இவங்க பாட்டி கூட இதனால கற்றுக்கிட்டா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு படிப்பு சரியாக வரலன்னு ஸ்கூலுக்கு அப்புறம் படிக்கலாம்னு சொல்கிறாங்க. இவங்க பாட்டி தான் இதே நல்லா கற்றுக்கிட்டு இவங்களுக்கு பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. இவங்ககிட்ட இப்போ ஒரு 10 பேர் வேலை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல வருமானம் வந்துட்டுருக்கேன். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டாங்களா, இப்போ பென்ஷன் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க சொல்லியிருக்காங்க. இவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேலே சகித்தனே செட்டில் ஆகிட்டாங்களா, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குதான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க முதல் திருமணம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்களா. ஆரம்பத்தில் பேரண்ட்ஸ் எப்போ தெரிவித்தாலும் அப்புறம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆன சில வருஷத்தில் உடம்பு சரியில்லாமல் இவங்க ஹஸ்பண்ட் தவறிட்டாங்களா. அப்புறம் அவர் நினைவாகவே இவ்வளோ வருஷமாக தனிமையில் ஆண் துணை இல்லாமல் தான் வந்துட்டு வராங்களா. எப்போ எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இவங்க துணைக்கு அப்படின்னு 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி உடம்பு பக்கத்தில் சொல்லி நம்மகிட்ட வந்திருக்காங்கம்மா. இப்போ இவங்க வீட்டோட மாப்பிள்ளை தான் இருப்பாக்குறாங்க. வேலைக்கு எதுவும் தனியாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ணுற அப்பளம் பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்கம்மா. கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. அப்படிப்பட்ட நல்ல கணவர் தான் வரணும்னு விரும்புகிறாங்க. ஜாதகம் ஜாதி தடையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்களை லைக் பண்ணிவிட்டு ஒரு 10 கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.